Hi students, welcome back to Max Navigator. Exercise 3.2 first question பார்க்கலாம். Before that, ஒரு சின்ன introduction. அதாவது pair of linear equations நம்ம already 3.1ல graphical methodல எப்படி solve பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இதில் வந்து நம்ம algebraic methodல solve பண்ண போகிறோம், right? So we have two ways. Either you can use graphical method or algebraic. இப்போ இதில் வந்து அவங்க algebraicல கேட்டிருக்காங்க. ஸோ நான் கிராஃபிக்கலில் பண்ணால் எனக்கு ஆன்சர் வேறு மாதிரி வருமானு கேட்டால் கிடையாது. நீங்கள் எந்த மெத்தடில் போட்டாலும் ஆன்சர் வில் பி த சேம், ரைட்? ஓகே, இப்போ பாருங்கள், கிராஃபிக்கலில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்? எய்தர் தே வில் இன்டர்செக்ட், இது இன்டர்செக்ட் இல்லையா? தே வில் ஹாவ் யூனிக் சொல்யூஷன், தே வில் பி கோஇன்சிடென்ட் ஆர் தே வில் பி இன்கன்சிஸ்டன்ட். அதாவது ஒருத்தரோட ஒருத்தர் அவங்க பேரலாக இருப்பாங்க, ரைட்? நெக்ஸ்ட், இப்போ அல்ஜிப்ரேக்கில் வி ஹாவ் த்ரீ மெத்தட்ஸ்: சப்ஸ்டியூஷன் மெத்தட், elimination method and cross multiplication method, right? But இப்போ உங்க சிலபஸ்ல cross multiplication கிடையாது. but just அது ஒரு ஐடியா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Question number 1, x plus y is equal to 14 and x minus y is equal to 4, right? so இதில் first equation எடுத்துறோம் and even a second equation எடுத்துறோம். okay, ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? எக்ஸை ஹோல்ட் பண்ணுங்கள், 4 + y ஆர்ஹெச்எஸ் பக்கம் போயிடுறான், ரைட்? ஸோ திஸ் இஸ் ஆர் 4 + y. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த வேல்யூவை கொண்டு போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, அப்போ என்ன ஆகும்? இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸுன்ற இடத்துல நான் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ ஐ வில் கெட் 4 + y அண்ட் ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு y இருக்கான், ஸோ அவனையும் எழுதிடுங்க, is equal to 14. So y plus y, you will get 2y is equal to 14. This 4 will comes here, minus 4. Yeah, so 2y is equal to 10. Therefore y is equal to 5. Right? So இதில் substitute பண்ணி பார்ப்போமா? அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? x is equal to 4 plus 5 x 9. அவ்வளோதான்டா. x ஓட வேல்யூ 9 and y வேல்யூ 5. That's it. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இதில் செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். எஸ் மைனஸ் டி இஸ் ஈக்குவல் டு 3 அண்ட் எஸ் பை 3 ப்ளஸ் டி பை 2 இஸ் ஈக்குவல் டு 6. ஓகே, இவனை நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுட்டேன், முடிஞ்சு போச்சு. பட் இந்த வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக நான் வைக்க முடியாது, எனக்கு கீழே ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் கொஞ்சம் கிளியர் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல ஒரு எல்சிஎம் எடுக்கிறேன். ஓகே, அப்போ இவனாரா 2s + 3t மாறிடுவான் இல்லையா? எல்சிஎம் எடுக்க தெரியும்ல பசங்களா? ஸோ 2s + 3t இஸ் ஈக்குவல் டு 6 × 6 36, ரைட்? இப்போ இவன் தான் என்னோட செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, s - t இஸ் ஈக்குவல் டு 3 இருக்கா? ஸோ இதை நான் கொஞ்சம் ஆல்டர் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும்? எனக்கு s இஸ் ஈக்குவல் டு 3 + t கிடைக்குமா? ஓகே, ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் செகண்ட் ஈக்குவேஷனில், ரைட்? ஸோ பாருங்கள், சப்ஸ்டியூட் இன் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனில் எஸ்ன்னு எங்கே வருதோ அந்த இடத்துல நான் இந்த 3 + t கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 3 + t ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி ஒரு 3t இருக்குது, இஸ் ஈக்குவல் டு 36. புரியுதுல்ல? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணு. ஸோ 2 3s are 6 + 2t. ஆல்ரெடி இங்கே ஒரு 3t இருக்கான், ஸோ அவனையும் கீழே இறக்கிடுங்க, இஸ் ஈக்குவல் டு 36. ஸோ 2t + 3t, you will get 5t is equal to 36 minus 6 RHS போகும்போது மைனஸ் ஆகிடும் இல்லையா? ஸோ t is equal to 36 minus 6 30 and இந்த 5 கீழே வருவானா? you have to divide it, right? ஸோ t is equal to 6. ஸோ எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? டீயோட வேல்யூ 6ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, இதை வச்சுட்டு என்னால் எஸ் வேல்யூ எடுக்க முடியுமா? யா, ஷியோர், யூ கேன் டூ இட். ஏன்னா எஸ் என்ன? 3 + t சேர்ந்து தான் எஸ். ஸோ 3 + t எவ்வளோ? 6. ஸோ எஸ்ஸோட வேல்யூ 9. முடிஞ்சு போச்சு. ஒரு செகண்டில் போட்டுடலாம், ரைட்? தேர்ட் சப்டிவிஷன், 3x - y is equal to 3, 9x - 3y is equal to 9, ரைட்டா? ஸோ இது எப்படி பண்ணலாம்டா? இவன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்
and even second equation, right? So இப்போ நான் செகண்ட் ஈக்குவேஷன்லேயே போய்டுறேன் பாருங்கள். 9x is equal to 9, இந்த 3y இங்கே போகிறான், ஸோ அவன் ப்ளஸ் 3y ஆகிடுவான். அண்ட் x is equal to 9 plus 3y by 9. ஓகே, ஸோ இதில் நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணிக்கலாம். இதில் காமனாக நான் 3யை வெளியே எடுத்துடுறேன். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 3 plus y by 9. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணும்போது 3 கிடைக்கும், ரைட்டா? ஸோ x is equal to 3 plus y by 3. ஓகே, நம்ம ஆக்சுவலாக இந்த ஈக்குவேஷனை இங்கேயே நம்ம 3ஆல் கூட டிவைட் பண்ணலாம். ஓகே, அதுவும் கரெக்டு தான். இங்கே பாருங்கள், அதையும் நான் பண்ணி காட்டுறேன். 9x minus 3y is equal to 9னா நான் இந்த ஹோல் செட்டை 3ஆல் டிவைட் பண்ணும்போது சேம் டு சேம் ஆன்சர் தான் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்களேன், ஸோ உனக்கு என்ன கிடைக்கும்? 3x minus y is equal to 3ன்னு வருமா? ஸோ 3x is equal to 3 plus y. ஸோ x is equal to 3 plus y by 3. ஸோ in either way you can do it. இது இன்னும் ஈஸி, இப்படியே கூட பண்ணிக்கலாம். நம்ம சாய்ஸ் தான்டா, யாரும் கேட்க முடியாது. ஜஸ்ட் என்ஜாய் த மேக்ஸ். ஓகே, பாருங்கள். ஸோ இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ நான் இவனை கொண்டு போயிட்டு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? 3x minus y is equal to 3. இவன் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், ரைட்? இதை கொண்டு வந்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1. அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள்? 3 in the place of x only I am substituting this. ஸோ எக்ஸ் தூக்கிட்டு நான் 3 plus y கொண்டு வந்து போடுறேன். 3 plus y by 3 கொண்டு வந்து போடுறேன், ரைட்? மைனஸ் y is equal to 3. ஸோ இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆகிடுமா? அண்ட் என்கிட்ட என்ன இருக்குது? 3 plus y minus y is equal to 3. ஸோ y minus y 0 ஆகிடும். ஸோ 3 is equal to 3. என்னடா இப்படி வந்து நின்றுடுச்சு? ஸோ எக்ஸ் தனியாக ஒய் தனியாக வேல்யூ வராதா? எஸ், வராது. ஏன்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஆக்சுவலி இஃப் யூ ஆர் டேக்கிங் 2 pair of linear equations, either they will intersect. அப்போ அவன் இன்டர்செக்ட் ஆறானா they will have a unique solution. அதுதான் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் 2 சம்ஸ் போடும்போது பார்த்தோம். எக்ஸ் ஒய்க்கு யூ காட் அ செப்பரேட் வேல்யூஸ், ஸோ தட் இஸ் இன்டர்செக்டிங் அர்த்தம். அண்ட் தென் ஒன் மோர் திங் நம்ம என்ன பார்த்துருந்தோம்? they will be coincident. And third one, they will be parallel to each other. இல்லையா? 3 ஆப்ஷன் பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து கிராஃபிக்கலாக பார்க்குறோன்னா, அப்போ அல்ஜிப்ரிக்காக சால்வ் பண்ணும்போது நமக்கு எப்படி ஆன்சர் வரும்னா, இப்போ சால்வ் பண்ணும்போது நமக்கு 3 ஈக்குவல் டு 3 எப்படி வந்துடுச்சு இல்லையா? ஸோ சேம் டு சேம் வேல்யூ வரும்போது ஸோ அவன் இந்த கேட்டகரியில் சேருவான். தட் இஸ் தே ஆர் கோஇன்சிடென்ட் லைன்ஸ், ரைட்? ஸோ தே வில் ஹாவ் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். So the pair of linear equations has infinite solutions. That's it. Okay. Fourth subdivision என்ன கொடுத்துருக்குமா? 0.2x plus 0.3y is equal to 1.3. 0.4x plus 0.5y is equal to 2.3. Okay. So decimal. ஸோ டெசிமலில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க ஆஸ் இட் இஸ் அப்படியே இப்போ நம்ம மற்ற சம்ஸ் எப்படி போட்டோமோ ஃபஸ்ட்டு 2-3 சம்ஸ் எப்படி போட்டோமோ அதே மாதிரி நீங்கள் போட்டுடலாம். ஸோ டெசிமல் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ட்ரிக் தான். பாருங்கள், மேக்ஸை பார்த்து பார்த்துட்டாங்க, டக்குன்னு ஒரு சின்ன ஆல்ட்ரேஷனில் we can make it into our comfort. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த இடத்த நான் மொத்தமாக 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இவனையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், ரைட்? மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? இங்கே பாருங்கள், 0.2 into 10 உனக்கு என்னடா வரும்? ஆக்சுவலி 20. ஸோ டெசிமல் வைக்கும்போது 2. ஸோ இது ஹோல் நம்பராக மாறிடுச்சா? அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஸோ இது எனக்கு 2x, அப்போ இவன் எனக்கு 3y மாறிடுவான், அண்ட் இவன் எனக்கு 13 மாறிடுவான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 4x ப்ளஸ் 5y is equal to 23. ஓகே, 4x is equal to 23 minus 5y and x is equal to 23 minus 5y by 4. ஸோ இது நான் எடுத்துக்கிற வேல்யூ, எக்ஸுக்காக நான் ஒரு வேல்யூ எடுத்திருக்கேன். இவனை கொண்டு போய்ட்டு நான் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்? ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, அப்போ பாருங்கள், 2 into x in the place of x I am substituting this.
ரைட். அப்போ என்ன வரும்? 23 minus 5y by 4 plus 3y is equal to 13. ஓகே. ஸோ இந்த 4 இந்த 2 கேன்சல் பண்ணலாமா? ரைட். அப்போ எனக்கு என்ன இருக்குது? 23 minus 5y. இந்த 2 நமக்கு இங்கே மட்டும் இருக்குது. ஓகே, நான் செப்பரேட்டாக அகெயின் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போடுறேன். ஸோ 3y is equal to 13. இப்போ நான் எல்சிஎம் எடுத்துடுறேன். ஓகே. ஸோ 23 minus 5y plus 6y இவன் மாறிடுவான் is equal to 13. அண்ட் இந்த 2 இப்போ பார்டர் தான்றான். ஸோ 23 minus 5y plus 6y, you will get plus y, இல்லையா? is equal to, this will be 26. And y is equal to 26 minus 23 will give you 3. ஸோ yக்கு எனக்கு வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? எக்ஸ் வேல்யூ எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே எக்ஸுக்கு நம்ம ஒன்று எடுத்து வச்சுக்கோமா? இதை கொண்டு போய் அங்கே எழுதுங்க. x is equal to 23 minus 5y by 4. So substitute பண்ண என்ன கிடைக்கும்? x is equal to 23 minus 5 into 3 by 4. That will gives you 23 minus 15 by 4 will gives you 8 by 4 2. இவன் யாரு? x. ஸோ எக்ஸுக்கு எனக்கு என்ன கிடச்சிருக்கு? 2. ரைட். ஃபிஃப்த் சப்டிவிஷன் பாருங்க. √2x plus √3y is equal to 0. இது என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அண்ட் √3x minus √8y is equal to 0. இது நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். ரைட்டா? இப்போ பாருங்க, என்னடா √2 √3 இதெல்லாம் போட்டுட்டு எப்படிடா சால்வ் பண்ணுறது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இதுவும் ஈஸி தான். ஸோ டெசிமல் எப்படி ஜஸ்ட் லைக் தட் க்ராஸ் பண்ணமோ இல்லையா, அதே மாதிரி இதையும் பண்ணிடலாம். ஓகே, பாருங்க, இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் நீங்கள் எதை வேணால் எடுத்து XY வேல்யூ நம்ம எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்த ஆல்டர்னேட் ஈக்குவேஷனில் வி கேன் சப்ஸ்டியூட். ஓகேவா? நான் இது வரைக்கும் செகண்ட் ஈக்குவேஷனில் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இங்கே எனக்கு இங்கே பக்கத்துலேருந்து டக்குன்னு எடுத்து எழுதிட்டேன் நான். இப்போ உங்களுக்கு இது வேணால் நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து எடுத்து காட்டுறேன். பார்க்கலாமா? √2x ப்ளஸ் √3y is equal to 0. இது என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்மா. ஸோ √2x is equal to minus √3y and x is equal to minus √3y by √2. Got it? ஸோ இது நம்மளோட x வேல்யூ. இவனை கொண்டு போயிட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? சப்ஸ்டியூட் இன் செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? √3x minus √8y is equal to 0. இதில் நான் இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் √3, ஸோ எக்ஸுக்கு பதில் தான் நம்ம இதை கொண்டு வரோம், தெரியுதா? ஸோ மைனஸ் √3y by √2 minus √8y is equal to 0. ஓகே, இந்த அல்ஜிப்ரிக் டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு அதோட சைன்ஸை மல்டிப்ளை பண்ணணும், தென் அதோட கோஎஃபிஷியன்ட், அதுக்கப்புறம் தான் வேரியபிள்ஸை டச் பண்ணணும். ஓகே, கீப் இட் இன் மைண்ட். ரைட். ஸோ அப்போ என்ன ஆகும்? இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் √3 into √3 root of 9, that is 3. Got it? அண்ட் இங்கே வேரியபிள்ஸே இல்லை, ஸோ இந்த வேரியபிள் இப்படியே வந்துடுவான். பை இந்த √2 அப்படியே போட்டுக்கோங்க. மைனஸ் √8y is equal to 0. புரியுதா? அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் நம்ம இத்தனை சம்ஸ் போட்டதில் நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிருக்கலாம். சப்ஸ்டியூஷன் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுறோம்? எக்ஸை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடுறோம். ஒரு ஈக்குவேஷனில் ஒரே வேரியபிளாக மாற்றுறோம். புரியுதா? சரியா? ஸோ அந்த ஈக்குவேஷனை நம்ம ஒரு வேரியபிளாக இருக்கும்போது ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ஈஸி. இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 12 இப்படி இருக்கிறத விட 2 இவனும் ஒய், சப்போஸ் இவன் வந்து 2yன்னு வைங்களேன். இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் ஐ எம் ரீப்ளேசிங் இட் ஆஸ் 2y. ஸோ 2y ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ தட் வில் கிவ்ஸ் யூ 3y இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்கும். தெரியுதா? இது இந்த சம் கிடையாது, ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஐம் டெல்லிங் யூ.
ரைட். ஸோ ஒரே வேரியபிளாக மாற்றுறோம் நம்ம, அதுதான் அதோட கான்செப்டே ஆக்சுவலாக. அது சப்ஸ்டியூஷன் மெத்தடாக இருக்கலாம் அல்லது எலிமினேஷனாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே நம்ம பண்ணுற ஒரே விஷயம் வேரியபிள்ஸ் சிங்கிளாக மாறும்போது வேல்யூஸ் ஈஸியாக எடுக்கலாம். காட் இட்? ஓகே, இப்போ பாருங்கள், இதில் நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன? இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது இவன் அப்படியே தான் இருப்பான், -3y. இங்கே மட்டும் நம்ம 1ன்னு அசியூம் பண்ணோம்னா இது மல்டிப்ளை ஆகிடும், ரைட்டா? ஸோ root of 8 into 2 16 இல்லையா, is equal to 0. ஸோ இவன் இங்கே பார்டர் தாண்டும் போது மாறுகையா போயிட்டான். நெக்ஸ்ட் இப்போ நம்மகிட்ட என்ன மட்டும்தான் இருக்குது, -3y மைனஸ் இது வந்து √16ல, √16 எடுத்தால் என்ன வரும்? யா கரெக்ட், 4y is equal to 0 and -7y is equal to 0. So y is equal to 0. இப்போ நான் என்ன பண்ணலாம், y வேல்யூ 0ன்னு கிடச்சிருக்கு அண்ட் இவனை கொண்டு போயிட்டு ஏதாவது ஒரு இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் ஐ வில் கெட் எக்ஸ் வேல்யூ. ஸோ எக்ஸுக்கு நான் ஆல்ரெடி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், இதில் கொண்டு போய் நம்ம போடலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -√3y by √2. ஸோ மேலே -√3 into 0 என்னடா வரும், by √2. கம்ப்ளீட்டாக இதுவும் 0. ஸோ எக்ஸோட வேல்யூவும் 0, ஒய்யும் 0, ரெண்டு பேரும் 0 0. தட்ஸ் இட். ஸோ தே ஆர் இன்டர்செக்டிங் அட் அ பாயிண்ட் 0,0. அதான் அதோட மீனிங். ஓகே, 6 சப்டிவிஷன் ஈஸி. ஸோ ஜஸ்ட் என் கூட சேர்ந்து போட்டுகிட்டே வாங்க பசங்களா. கொஷின் சொல்லுங்கள். 3x by 2 minus 5 by 3y is equal to -2. இவன் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹீரோ. and then x by 3 plus y by 2 is equal to 13 by 6. ஸோ இவன் நம்மளோட செகண்ட் ஹீரோ. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் நம்மகிட்ட இருக்குது. ஸோ சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதை முதல்ல முடிச்சிடலாமா செகண்ட் ஈக்குவேஷனில். ஸோ எல்சிஎம் எடுத்துக்கோங்க பசங்களா. எல்சிஎம் எடுத்தால் இவன் 6ஆக மாறிடுவானா. ஸோ இங்கே வந்து 2x plus 3y is equal to 13 by 6. இந்த 6 அடிச்சிடலாம். எப்படி இங்கேருந்து இப்படி அடிக்கிறது, ஏன்னா இவன் இங்கே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இவன் மேலே மல்டிப்ளைல தானே வருவான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் வி கேன் கேன்சல் ஹியர் இட் செல்ஃப், நோ இஷ்யூஸ். 2x plus 3y is equal to 13. ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன், ரைட்டா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அதே மாதிரி சால்வ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, 3x by 2 minus 5y by 3 is equal to -2. ஓகே, ஸோ இதுக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்துருவோம். ஸோ 9x minus 10y is equal to -2. ஸோ 9x minus 10y is equal to -12. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், ரைட்? ஸோ சால்வ் பண்ணி ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம மாற்றி எழுதியாச்சு. இப்போது இதில் பாருங்கள், 9x is equal to -12 plus 10y. x is equal to -12 plus 10y by 9. ஸோ இவனை நம்ம என்ன பண்ணலாம், செகண்ட் ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். செகண்ட் ஈக்குவேஷன் யாருங்க, 2x plus 3y is equal to 13. ஸோ இங்கே தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பாருங்கள், 2 substitute 2 into -12 plus 10y by 9 plus 3y is equal to 13. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த 2 ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிடலாம். -24 plus 20y, ரைட்டா, by 9 plus 3y is 13. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கணும் இல்லையா, அதை எடுத்துருங்க. 9 minus 24 plus 20y and this will become 27y, right? This is 13. and then இப்போ y ஆட் பண்ணுங்க. 47y minus 24 is 39s are 117, right? So 47y is equal to 117 plus 24 will gives you 130, 141. So y is equal to
141 by 47. 47ன்றத ஜஸ்ட் இதை 40, that is 4 டேபிள்ஸில் மல்டிப்ளை பண்ணிப்பார். 41s are 40, 42s are 4 டேபிள் இல்லை 40 டேபிள். ஓகே, 40, 80, 120, 160, ரைட்டா? 40 1 time, 40, then 80, then 120, it will be 160, ரைட்? ஆனால் என்கிட்ட எவ்வளோ தான் இருக்குது? 141 தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணலாம்? 3 times வரையும் நான் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணுங்கள், அது எத்தனை டைம் நம்மளால் டிவைட் பண்ண முடியுன்றதை கெஸ் பண்ணுங்கள். ஐயோ எனக்கு 47 டேபிள் தெரியாதுன்னு முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காது. ஜஸ்ட்டு இங்கே பாரு, 40ன்றது நம்ம எல்லாருக்குமே ஈஸி. 4 டேபிள்ஸ் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் தானடா? ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம்? 44 டைம்ஸ் ஓகே, இது முடியாது. அப்போ நான் 3 times ஓகேவான்றதை செக் பண்ணி பார்க்கணும். தட் இஸ், இப்போ நான் என்ன பண்ணுறேன்? நான் ஒரு தோராயமாக முதல்ல கெஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்? எக்ஸாக்ட் வேல்யூவில் நான் செக் பண்ண போகிறேன். அண்ட் ஒன் மோர் திங், இன்னொரு ஐடியா என்ன பண்ணலாம் தெரியுமா? இப்போ இந்த நம்பர் என்ன? 7, ரைட்டா? அண்ட் மேலே வந்து 1ல் முடியுது. ஓகே, அப்போது 7 டேபிளில், இப்போ இது 47 இல்லையா? 47 போது 7 3s are 21 ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஓகே, ஸோ இது ரெண்டை மல்டிப்ளை பண்ணால் 21 ஒரு ஆப்ஷன் இருக்குது. தட் மீன்ஸ் இட் வில் ends with 1. எனக்கு மேலே 1ல் தான் முடியுது அந்த நம்பர். அதனால் 3 டைம்ஸாக இருக்குமா நான் ட்ரை பண்ணலாம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ சப்போஸ் அது 3 times ஓகே, இப்போ ஸ்மால் நம்பர் பார்த்தோன்னா இது 3 timesன்றது சொல்லிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? 13 போட்டு ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி அந்த வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி பண்ணிட வேண்டியதான். ஓகே, ஸோ பாருங்கள், இது எதுவும் கிடையாதுரா. ஸோ 47 into 3 actually 141. ஓகே, ஸோ ஒய்க்கு எனக்கு வேல்யூ கிடச்சிச்சு. இதை கொண்டு போயிட்டு நான் அதில் போட்டேன்னா எனக்கு எக்ஸ் வேல்யூ தெரிஞ்சிடுமா? பாருங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -12 + 10y by 9, ரைட்? ஸோ இதில் கொண்டு வந்து ஒய்யை போடு. -12 + 10 3s are, இது 3 போட்டீங்கன்னா 10 3s are 30, ரைட்டா? ஸோ 30 by 9. ஸோ இது ஆட் பண்ணால் யூ வில் கெட் 18 by 9, that is 2. ஸோ எக்ஸுக்கு எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு? 2. அண்ட் ஒய் வேல்யூ என்ன? 3. அவ்வளோதான்டா ஆன்சர். ஓகே, ஃபினிஷ்ட்.